ஹலோ காய்ஸ், மத்தி மீன் குழம்பு இப்படி செஞ்சு பாருங்கள். எவ்வளோ செஞ்சிங்கனாலும் பத்தாது. சின்னவங்க குழந்தைங்க முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் இந்த குழம்ப வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்களும் செஞ்சு பாருங்கள், அப்புறம் கமெண்ட்ஸ் போடுங்க. ஓகே, இது செய்கிறதுக்கு 1 கிலோ மத்தி மீன் வாங்கியிருக்கேன். அதில் வந்து நான் கொஞ்சம் வறுக்கிறதுக்கும் எடுத்து வச்சுட்டேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி ஒரு 2 கட்டு பூண்டு, அப்புறம் கொஞ்சம் அதை விட 2 மடங்கு சின்ன வெங்காயம், அப்புறம் காஷ்மீரி சில்லி. இந்த காஷ்மீரி சில்லி நான் எதுக்காக எடுத்திருக்கேன்னா கலர் கிடைக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இது வந்து அவ்வளோக்கா நம்மளுக்கு காரம் கிடைக்காது. ஸோ இதை வந்து போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடயே வந்து தக்காளியும் வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்தது வந்து மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 4 தக்காளி எடுத்து அதையும் நல்லா வதக்கி அதை வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போது அதே அப்புறம் கொஞ்சம் பெரிய வாணலில் எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த இதை வந்து எடுத்து போட்டு அதையும் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் நம்ம அதில் வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இது வந்து நம்ம போடலாம். இப்போ நம்ம போடுற மிளகாத்தூள் தான் வந்து நம்மளுக்கு காரம் கொடுக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மல்லித்தூள் வந்து கொத்தமல்லி மிளகாத்தூள் எவ்வளோ போட்டிங்களோ அதை விட டபுள் மடங்கு போடணும். ஓகே, போட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி அரைச்சிருப்போம்ல அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா அலசி விட்டு இதில் ஊற்றிக்கோங்க. ஓகே, அது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மாங்காய் வந்து நான் அதுக்கு போட்டிருக்கேன். அந்த மாங்காவும் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. மாங்காய் தான் வந்து இதுக்கு ரொம்ப அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் புளியை நம்ம வந்து கரைச்சி வச்சுருப்போம். ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருப்போம். அந்த புளி தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ வந்து நல்லா வந்து குழம்பு கொதிச்சிடும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த குழம்ப இப்படி வந்து எடுத்து பார்க்கணும், குழம்போட கன்சிஸ்டன்சி வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து மீன் போடும்போது குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்போது நம்ம வந்து மீனை வந்து போட்டுட்டு இந்த மீன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால் வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து இருந்தாவே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சூட்லேயே வந்து நல்லா வெந்துடும். ஓகே, இப்போ நம்மளோட டேஸ்டியான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் சுடி சாதம்